இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆபகுக் அதிகாரம் 2:3. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். தாமதித்தாலும் காத்திரு. ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க. எசப்பா, நான் இவ்வளவோ வருடங்களாக நான் இந்த காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில நீங்க செய்யல அப்படின்ற பல கேள்வியோடு பல காரியங்களோடு நீங்க தேவ சமூகத்துல காணப்படுகிறீங்க. பிரியமானவர்களே, தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமாய் அது வரும், அது இன்னும் தாமதிப்பதில்லை. கர்த்தர் சீக்கிரத்துல செய்ய போகிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பரமேறி போகும்போது எல்லாரையும் பார்த்து சொன்ன ஒரு காரியம், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற நீங்க காத்திருங்க. அவங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறாங்க. 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியை பெறுவதற்காக தான் அவங்க காத்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா காலங்கள், நாட்கள் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர்கள் என்ன நம்ம ஜெபிக்கிறோம், இன்னும் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படலையே அப்படின்னு சொல்லி அவங்க எழும்பல, காத்திருந்தாங்க. பிரியமானவர்களே, அவங்க காத்திருந்து தேவ சமூகத்துல பொறுமையோடு இருந்த காரியம் வீணாய் போகவே இல்லை. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் ஊற்றப்பட்டார். ஆவியானவருடைய பலத்த கிரியை இந்த நாட்கள்ல வெளிப்பட்டது. ஏசப்பாவுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக ஒரு வாழ்க்கையில நிறைவேறும். ஏதோ ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறீங்கல்ல, அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள், தாமதித்தாலும் காத்திருந்து ஜெபியுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். எங்க நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. தாமதித்தாலும் அதற்கு காத்திரு என்று சொன்னீரேன். அருமையான தெய்வ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற ஒவ்வொரு காரியங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரங்கள், தொழில்கள், நன்மைகளை ஆசீர்வதிங்கப்பா. ஒரு ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கப்பா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. கற்பத்தின் கனிக்காக காத்திருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற தெய்வ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல டெலிவரியை கத்த தருகிறபடியினால ஸ்தோத்திரம். வயிற்றில் வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைக்கு எந்த ஒரு பலவீனங்களோ எந்த ஒரு தீமையோ அணுகாதபடி கத்தர் காத்துக் கொள்வீராக. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. ஏற்ற துணையை கொடுத்த ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரம். நாள் முழுவதும் கத்த நடத்துவீராக. செய்கிற ஒவ்வொரு காரியங்களை கூட இருங்கப்பா. குடும்பங்களை சமாதானத்தை கொடுங்கப்பா. எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ பிரச்சனைகளோடு காணப்படுகிறாங்கப்பா. என் ஆண்டவர் சமாதானத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. கடன் பாரங்கள் எல்லாம் மாறட்டும். பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தினால உடைக்கப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். காத்திருங்க, தாமதித்தாலும் அந்த காரியம் நிறைவேற போகிறது. உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.